அது போய் நான் கரெக்டா வாஸ்து பார்க்க போகும்போது, அந்த சிங்க் நெறைய பாத்திரம். முதல் நாள் நைட்டு நான் அடுத்த நாள் காலையில 10 மணிக்கு போறேன். நைட்டு டின்னர் சாப்பிட்டுட்டு அந்த பாத்திரம், பிளேட் எல்லாம் கழுவாத அப்படியே போட்டு வச்சிருக்காங்க. எங்கெல்லாம் அந்த மாதிரி போட்டு வச்சிருக்காங்களோ, அங்கெல்லாம் வந்து 10 அடி முன்னுக்கு போனாங்கன்னா, 100 அடி கீழ வருவாங்க. இதுவும் நம்மளோட மக்கள் செய்யக்கூடிய தவறுகள். அதே அடுத்த அடுப்பு அடுப்புகிட்ட பார்த்தா, அடுப்பு எத்தன டிகிரில வைக்கணும்னு பார்த்து சொல்லுவேன். அது பார்க்கும்போது கரெக்ட்டா இருந்தது. அடுப்பு இருந்த அந்த 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 பார்ட் வந்து கரெக்ட்டா கரெக்ட்டா அந்த 22 டிகிரில அது இருந்துச்சு. தென்கிழக்கு, கிழக்கு அப்படிங்கிற 22 டிகிரில இருந்துச்சு. கைப்பிடி துணி பார்த்து சமைக்கும்போது நம்ம ஆமா. கிராமப்புறங்கள்ல எடுக்கிறதுக்கு. கரி துணிம்பாங்க, கைப்பிடி துணிம்பாங்க. அது ஆக்சுவலா கருப்பாவே வச்சிருப்பாங்க, அழுக்காவே சில பேரு. இது வந்து ஒரு ப்ளவுஸ போட்டிருந்தாங்க. அவங்க யூஸ் பண்ண இது மாரிலாம் போடக்கூடாது. அதுக்குன்னு ஒரு கிளாத் வாங்கி போடணும். அத நல்லா சுத்தமா வச்சுக்கணும். பால்லாம் பொங்க விடக்கூடாது. சப்போஸ் தவறி போய் பொங்கிடுச்சா உடனே கிளீன் பண்ணணும். ரிலேட்டிவ்ஸா நெனச்சு பார்த்தீங்கன்னா, உங்க பாட்டி எல்லாம் இருந்திருந்தாங்கன்னு வச்சுக்கங்களேன், அவங்கலாம் கோலம் போடுவாங்க. சாணத்துல வாசம் ஆமா. தெளிச்சு அந்த தெளிச்சு மஞ்சள்லாம் வச்சு. மஞ்சள்லாம் வச்சு கோலம் போட்டு அப்படிதான் கிச்சன வச்சிருக்கணும். பரவால்ல அதெல்லாம் பண்ண முடியல மாடர்னா நீங்க வந்து மாடுலர் கிச்சன் போட்டீங்கன்னா, சுத்தமா வைங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் இதெல்லாம் எப்ப நடக்கும்? நான் நேரடியா அங்க போனா தானே நடக்கும். பிளான குடுத்து அவங்க வாஸ்து கேட்டா, இதெல்லாம் எப்படி நான் போய் பார்க்கறது அங்க? இந்த மாதிரி நெறைய விஷயங்கள நம்ம வந்து சின்ன சின்னதா கரெக்ட் பண்ணும் பொழுதும், வந்து அந்த இடத்துல வந்து பணத்தடை அப்படிங்கிறது கிளியர் ஆகும்.